வணக்கம். தொடர்ந்து நான் உங்கள்ட்ட ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பாருங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விதமான லாஸும் இல்லை, எனக்கு பெருசாக லாபமும் கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது எனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுல என்ன தவறு இருக்குது? சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மேட்டருக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையனுடைய என்ன நடக்குது? செங்கோட்டையன் மனநிலையில் என்ன மாற்றம் வந்திருக்கு? செங்கோட்டையன் என்ன பயந்துட்டாரா? அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அவர் அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொன்னார். ஒன்றிணையதுக்கு ஒரு கெடு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அமித்ஷாவை சந்தித்தார். நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தாங்க. எல்லாமே பேசிட்டு வந்தார். வந்தோடனே எடப்பாடி பழனிசாமி டமான்னு அங்கே போனார். என்ன பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் அமித்ஷா இந்த கேப்பை பயன்படுத்தி, செங்கோட்டையனை பயன்படுத்தி அவர் தொகுதி பங்கீடை முடிச்சிட்டார். தொகுதி பங்கீடு முடிச்சுட்டு யார் அனௌன்ஸ் பண்ணணும்? அமித்ஷா தான் பண்ணணும். என்டிஏ கூட்டணியில் தலைமை அவங்க தான் தொகுதி பங்கீடு கிட்டத்தட்ட 84 தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமிகிட்ட அமித்ஷா வாங்கிட்டாரு. அவர் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் அவங்களே முடிச்சுக்குவாங்க. கூட்டணியை பேசிக்குவாங்க. ஓபிஎஸ்ஆ, டிடிவி தினகரனா, பாமகவா, தேமுதிகவா எல்லாத்தையுமே அவங்களே பேசி முடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டார். இது எப்போ அமித்ஷா இதை அறிவிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு இப்போ நயினா நாகேந்திரன் போகிறாருல, நடைப்பயணம் போகிறாரு. அவர் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த இதில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் அமித்ஷா பேசுவார். பேசிவிட்டு அமித்ஷா என்ன சொல்வார் அப்படின்னா, கண்டிப்பாக இத்தனை தொகுதிகளை நாங்கள் போட்டி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பையும் கொடுப்பார். இதை தான் டிடிவி தினகரன் ஒத்துக்க மாட்டேங்கிறார். இந்த விஷயம் டிடிவி தினகரன் தெரியாமல் இருக்குமா? டிடிவி தினகரன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இல்லை எடப்பாடி பழனிசாமி நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டீங்கன்னா நான் என்டிஏ கூட்டணியிலே என்னை கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். சொன்ன பிறகும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, செங்கோட்டையன் டிடிவி தினகரன் சந்திப்புக்கு அப்புறமா டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இது மாதிரி எங்களை யார் அதிமுகலேருந்து வெளியேற்றினது? எடப்பாடி பழனிசாமியா? இல்லையே, பாஜக தான் எங்களை வெளியேற்றுறதுக்கான முயற்சி எடுத்து பாஜக எங்களை வெளியேற்றுச்சு. முதலமைச்சர் ஆகிட்டு போன சசிகலாவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு அப்படின்னா அவருக்கான அந்த தைரியத்தை கொடுத்தது யார்? பாஜக தான். இப்போ என்னையே டிடிவி தினகரனை கட்சியை விட்டு வெளியேற்றினதுக்கு மிக முக்கியமான காரணம் யார்? எடப்பாடி பழனிசாமியா? பாஜக தான். ஓபிஎஸ் வெளியே உள்ளே வந்ததுக்கும் பாஜக காரணம், வெளியே போனதுக்கும் பாஜக காரணம். பாஜக இப்போ வரைக்கும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக எந்த இதுவுமே நிலைப்பாட்டை எடுக்கலை. அதே போல் இப்போ செங்கோட்டையன் நிலைமையும் அப்படி தான் இருக்குது. செங்கோட்டையனை ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி பாஜக தூண்டி விட்டது. அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் பேச்சை கேட்டுட்டு இவரும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும். இது அதிமுக தொண்டர்களோட நிலைப்பாடு தான், அவங்களுடைய மனநிலை தான். தொண்டர்களும் அதை தான் நினைக்கிறாங்க. ஒரு பலமான ஒரு அதிமுக இருக்கணும். ஏன்னா பலகீனமான அதிமுக இருந்துட்டு அவங்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது சரி கிடையாது. அது இல்லாமல் திமுக மட்டும் இல்லை, திமுக வலுவாகவும் இருக்குது, அது உள்ள கூட்டணி பலத்தோடையும் இருக்குது. அதனால் அதை வெற்றி பெறுறதுக்கு நம்ம ஒரு வலுவாக இருக்கணும் வேணாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசில் இருந்தது. அதை தான் அவர் வெளிப்படுத்தினார். கெடு கொடுத்துருந்தார். கெடுக்கெலாம் அமித்ஷா போய் நேராக சந்தித்து தொகுதி பங்கீடை முடிச்சு, இருந்தாங்க நீங்கள் கேட்குற தொகுதியெல்லாம் கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்துட்டார். இதுதான் அமித்ஷா எதிர்பார்த்தது. செங்கோட்டையன் மூலமாக அமித்ஷா எதிர்பார்த்தது தொகுதி பங்கீடு தான். இதுக்கு இடையில அண்ணாமலை, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படியாவது கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அண்ணாமலை போய் அவர் டிடிவி தினகரன் பேசும்போதும் அவர் சொன்னது தான், தலைவா நீ என்ன வேணாலும் நீ நண்பாரு, அதை பற்றி கவலையே கிடையாது. அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற முடிவு தான், என் கட்சி தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நான் எடுக்க முடியும். எடப்பாடி பழனிசாமியாக முதலமைச்சர் வேட்பாளராக என்னால் ஏற்றுக்கவே முடியாது, என் தொண்டர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவருக்காக நான் தேர்தல் பிரச்சாரமே பண்ண முடியாது. எடப்பாடி பழனிசாமி எனக்கு நேராக நின்று பேச தைரியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டார். ஏன்னா அந்த மாதிரி இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி இவ்வளோ தூரம் பண்ணுறாருன்னா சும்மா விட்டுற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் அவரும் இருந்தார். ஓபிஎஸ்ஸை சந்திக்க போகிறேன்னாரு. ஓபிஎஸ் சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஓபிஎஸ்கிட்ட ஒரு நிலையான ஒரு மனநிலை இருக்குமா அப்படின்னு தெரியல. ஒருவேளை அண்ணாமலை காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு, இல்லை அமித்ஷா கூப்பிட்டு பேசுகிறாரு, இல்லை நயினா நாகேந்திரன் அண்ணே நடந்ததுன்னே நீங்கள் மறந்துருக்கணே எல்லாத்தையுமே வாங்கினே அப்படின்னு கூப்பிட்டாரு அப்படின்னா இவர் போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா டிடிவி தினகரனோட அப்படியே சப்போர்ட் பண்ணி போயிட்டே இருந்தாருன்னா இவருக்கு அரசியலில் ஒரு நம்பிக்கை தகுந்த நபர் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும். திரும்பவும் ஓபிஎஸ் பாஜகவை ஆதரித்தார் அப்படின்னா அரசியலில் அவருக்கு எதிர்காலம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தரப்பில் சிலரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் நிலைமை தான் ரொம்ப மோசம். செங்கோட்டையன் என்னென்னா இப்போ சென்னைக்கு போயிருந்தார். எதுக்காக போயினார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி குன்னூரில் பிரச்சாரம் பண்ண போகிறாரு, நீலகிரி பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்னா
இவர் நடுவில் பூந்து கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக போகிறார். ஏன்னா செங்கோட்டையனை கட்சி பதவியெல்லாம் பறிச்சாச்சு. இப்போ அவர் வந்து எம்எல்ஏ தான், உறுப்பினர் மட்டும்தான். அதனால் வந்து செல்வராஜ் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. நான் கோபியில் வரேன், செங்கோட்டையனுக்கு வலுவான ஆதரவு இருக்குதா இல்லை எனக்கு வலுவான ஆதரவு இருக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் கோபிச்செட்டிப்பாளையம் வந்தார். கும்பல் பயங்கரமான கும்பல். இந்த கும்பலை எப்படி கூட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோலாம் வைரல் ஆகிட்டே இருக்குது. ஒரு அம்மா வந்து பயங்கரமாக கத்துது, கதறன்னு கத்துது. ஏயா எல்லாத்துக்கும் இரநூறுவான்னு சொல்லி தானே கூட்டி வந்தீங்க, இப்போ வந்து 50 ரூபா கொடுத்தா 50 ரூபா வாங்கிட்டு போகிறதுக்கு நாங்கள் என்ன சிம்ப சிரிக்கியா? அதெல்லாம் முடியாது. நீ தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வருவில்ல, கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஓட்டே போட மாட்டோம். இப்படி ஏமாத்துறீங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தில் 200 சொல்லி கூப்பிட்டு வந்தீங்களா, அது என்ன? அங்கிட்டு இருக்கவங்களுக்கு 200, இங்கிட்டு இருக்கவங்களுக்கு 50 கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசுகிற அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிடுச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டுற கும்பல் இப்படி தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ண முடியும்? எடப்பாடி பழனிசாமி ஒரு கும்பலை காட்டுறாரு. பார்த்தீங்களா, செங்கோட்டையன் சும்மா நம்பிங்க, எனக்கு தான் மாசு, நான் தான் பயங்கரமான ஆள் அப்படின்லாம் சொல்கிறாரு. சரி, ஏன் ஈரோடு கிழக்கில் வந்து நின்று ஜெயிச்சிட வேண்டியதானே? இடைத்தேர்தலை புறக்கணிக்கிற அளவுக்கு என்னத்துக்கு பயந்தீங்க? இவ்வளவு செல்வாக்கு உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்களா, எதுக்கு பயப்படணும்? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் வருது. இருந்தாலும் பார்க்கலாம், செங்கோட்டையனுக்கு ஆதரவு இருக்கா, எதுக்கு ஆதரவு இருக்கான்னு சொல்லிட்டு. சரி, சென்னைக்கு போனார் செங்கோட்டையன், எதுக்காக போனார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வச்சோம்னா, அவருடைய மனைவிக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அதனால வந்து அவங்கள பார்க்க போனேன், அரசியல் ரீதியாக நான் யாரையுமே சந்திக்கலை அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே ஹரித்துவார் போகிறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்தார். அதனால் இவர் வந்து அரசியல் ரீதியாக யாரையுமே சந்திக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோட்டூர்புரத்தில் ஓபிஎஸ்ஸை சந்தித்தார், டிடிவி தினகரன் அவருடைய இல்லத்தில் போய் சந்தித்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த சந்திப்பு இல்லை, ஏன்னா நான் சொல்கிறேன்ல, இந்த சந்திப்பு நடக்கலை, என்னை தேவையில்லாமல் வதந்தியை கிளப்பி விட்றாங்க, எனக்கு அதிமுக கட்சி தான் உயிர் அப்படின்லாம் பேசுகிறாரு. எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம், கோபம்லாம் வருது. எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக செங்கோட்டையனுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுத்து கட்சி உறுப்பினர் பதவியிலேருந்து தூக்கிட்டாரு அப்படின்னா செங்கோட்டையனால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. செங்கோட்டையனுக்கே பயம் வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி அனுசரித்து போயிடலாமா? ஏன்னா ஏற்கனவே வந்து செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியோட ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் கொண்டாந்து செங்கோட்டையன் வந்து மாவட்ட செயலாளர் இருக்க பகுதியில் கொண்டாந்து அப்படியே அடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் வந்து செங்கோட்டையன் அதிருப்தியாகி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் கை நூற்ற ஆரம்பித்தார். எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கும் இதுதான் வந்து பயங்கரமான ஒரு மூவாக இருந்தது. பிரச்சனையை ஆரம்பித்தது இந்த ஒரு காரணம் தான். அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி அமைதியானார். ஆனால் இப்போ வந்து செங்கோட்டையன் தனிப்பட்ட முறையில் கருத்தெல்லாம் சொல்லணும்னா கட்சி பதவியெல்லாம் பறித்த பிறகு பெருசாக அவருக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்தார். அமித்ஷாட்டையும் சொல்லிட்டு வந்தார், செங்கோட்டையனுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்காதீங்க, இது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, கட்சி ஒருங்கிணைக்கணும்னு அப்படின்னு சொல்கிறவங்களை எல்லாத்தையும் நான் கட்சியை விட்டு தூக்குவேன்னு சொன்னேன். கட்சி பலகீனமாகிட்டே போயிட்டு, ஏற்கனவே ஓபிஎஸ்ஸை தூக்கிட்டு, டிடிவி தினகரனை தூக்கிட்டு, சசிகலாவை தூக்கிட்டு, கொங்கு தென் மாவட்டங்களில் வந்து அதிமுகவோட ஓட்டு போயிடுச்சு. இப்போ கொங்கு பெல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை தூக்குனீங்கன்னா செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் மத்தியில் வந்து ஒரு அதிருப்தி இருக்கும். இன்றைக்கி அதிமுக காரங்கன்னு சொல்லிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி நிறுத்துகிற வேட்பாளருக்கு ஓட்டு போட மாட்டாங்க, டெபாசிட் வாங்குறதே கஷ்டம். செங்கோட்டையன் சுயேட்சையாக நின்றா கூட ஜெயிச்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் செங்கோட்டையன் சும்மா இருப்பாரா? எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ வீம்பா பண்ணுறவர்கிட்ட செங்கோட்டையன் சும்மா போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவர் எல்லாத்தையுமே சந்திக்கிறாரு. ஓபிஎஸ்ஸையும் சந்திச்சிருக்கிறாரு, டிடிவி தினகரனையும் சந்திச்சிருக்கிறாரு, சசிகலாவையும் சந்திப்பார். சீக்கிரமாக சந்தித்து தொடர்ந்து ஏதாவது ஒரு நெருக்கடியாக எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு தேர்தல் சமயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? இரட்டை இலை சின்னத்தை முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இரட்டை இலை சின்னத்தை முடக்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக நினச்சா தான் முடியும். ஏன்னா இப்போ இந்த கட்சியை வந்து உடச்சி கொண்டு வரணும். உடச்சி கொண்டு வந்தாலும் பாஜக, அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க தேர்தல் ஆணையத்தில் சொல்லி இரட்டை இலை சின்னத்தை அவங்களுக்கு கொடுக்க தான் பண்ணுவாங்க. இரட்டை இலை சின்னம் இருந்தால் தான் பாஜகவும் ஓரளவுக்கு அது வெற்றி பெற முடியும், வாக்கு சதவீதம் உயரும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு முடியாது. ஆனால் இவர் வந்து செங்கோட்டையன் வந்து சசிகலாட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு, சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி கட்சியில் இருக்கிற சீனியர்கள் சிலர் வந்து செங்கோட்டையன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தலைவா, நீ பாட்டுக்கு செயல்படு, சரியான சந்தர்ப்பம் வரும்போது நாங்கள் வெளியே வந்துடுவோம், கண்டிப்பாக உனக்கு ஆதரவு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாரு. ஆனால் சிவி சண்முகம் போல் நபர்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? வந்து இப்படி தான் சிவி சண்முகம் வந்து, இல்லை எடப்பாடி பழனிசாமி நம்ம பேச்சை கேட்கலைன்னா நம்ம அவரை வந்து பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து தூக்கி விட்ருவோம் அப்படின்னு செங்கோட்டையன்ட்டு ஆவேசமாக பேசிட்டு செங்கோட்டையனை எல்லாத்தையும் காரில் கூட்டிகிட்டு போய் அங்கே எடப்பாடி பழனிசாமிகிட்ட சண்டையும் போட்டுட்டு வந்து இன்றைக்கி செங்கோட்டையன் எதிராக ஒருங்கிணைப்புனா யாரை நீ
ஒருங்கிணைக்க சொல்ல நீ யார் அப்படின்னு கேட்குற உரிமையில் பேசுகிற அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்களை வச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ வேலுமணியும் கூட போனார். அவரெல்லாம் என்ன பேச போகிறாரு? எடப்பாடி பழனிசாமி கூடயே குன்னூர் வரைக்கும் போய் நின்றுக்கிட்டு போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி பேசுறதெல்லாம் கேட்டு சிரிக்கிறாரு. என்னதான்யா நினைக்கிற நீ உன் மனசில்? என்ன தான் நடக்குது இங்கே? அப்படிங்கிற மாதிரி கேள்வி தான் வருது. அதே போல் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்னா, அவர் மூலமாக சம்பாரித்த சில பிஸ்னஸ்மேன்லாம் இருக்காங்கள்ல, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அடித்து ஆடுங்க, பார்த்துக்கலாம். அவங்களெல்லாம் கட்சியை விட்டு நிப்பாட்டுங்க. அவங்க என்ன பெரிய செல்வாக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நாங்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு செங்கோட்டையனுக்கும் சிலர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொங்கு பெல்ட்டில் இப்போது அதிமுக வந்து பலகீனம் ஆகிட்டே இருக்குது. ஒரு சைடு செங்கோட்டையன், ஒரு சைடு எடப்பாடி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கோட்டையனுக்கு மறைமுகமாக எடப்பாடி கூட இருக்கிற சில நபர்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். பாஜக வேட்பாளர்கள் சுலபமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாஜக அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் தலையிட்டு உட்கட்சி பிரச்சனையோடு எடப்பாடி பழனிசாமி இன்னும் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கோட்டையன் வந்து அப்படியே வந்து பயப்படல, அவர் அமைதியாக இருக்கிறாரு, அமைதியாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா எல்லாத்தையும் சந்தித்து ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சீக்கிரமாக கொண்டு வருவார். இதுக்கு பாஜக மேலிடம் வந்து கொடுக்கணும், ஏதாவது ஓகே சொல்லணும். ஏன்னா பாஜக வந்து இது வரைக்குமே சசிகலாவுக்கும் பிடியை வச்சுருக்குது, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாத்து பிடியுமே அவங்க வச்சுருக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை, எல்லாரோட பிடியுமே அவங்க கையில் இருக்குது. அவங்க வந்து ரிலீஸ் பண்ணி விட்டால் தான் இவங்க அடித்து ஆட முடியும். இப்போ சசிகலா நினச்சா ஒரு 25-30 எம்எல்ஏகள், அதிமுக எம்எல்ஏகளை செங்கோட்டையன் சைடு ஆதரவாக கொண்டு வர வைக்க முடியும். ஆனால் பாஜக ஓகே சொல்லணும், பாஜக கிரீன் சிக்னல் கொடுக்கணும். கொடுக்க மாட்டேங்குதே. கொடுத்தா தானே இங்கே அடித்து ஆடுறதுக்கு வேலையாக இருக்கும். செங்கோட்டையன் நம்பினார் பாஜகவை. பாஜக வந்து இப்போ செங்கோட்டையனுக்கு பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் தெரியுது. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் செங்கோட்டையன் மனசில் வச்சு செயல்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கோட்டையனோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது போக போக தெரியும். பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.